Welcome, Alpha. Greetings to you in the mighty and matchless name of my Lord and Savior Jesus Christ. வாசிக்க தெரிந்து கொண்ட வேத பகுதி 119 சங்கீதம் 17வது வசனம். உமது அடியனுக்கு அனுகூலமாக இரும், அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கை கொள்வேன். இதுக்கு மீனிங் என்னென்னா, ஃபேவர் காட்ஸ் ஃபேவர். அடியனுக்கு அனுகூலமாயிரும்னா நம்ம பக்கமாக சாய்ந்து நம்மளுக்காக ஃபேவர் பண்ணுங்க, இப்போ நான் பிழைத்து உமது வசனத்தை கை கொள்வேன். 2வது வசனம் பார்த்திங்கன்னா, நான் உமது வேதத்தில் அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்துள்ளோம். வேதத்தில் நிறையா அதிசயங்கள் இருக்குது, நிறைய ரிசர்ச் பண்ணுறதுக்கு நிறைய காரியங்கள் இருக்குது. ப்ராக்டிக்கலாக நம்ம இந்த வாழ்க்கைக்கு தேவையான எல்லா இதையும் பெற்றுக்கொள்கிறதுக்கு வேதத்தில் இருக்குது. அதில் உள்ள அதிசயங்களை நான் வேதத்தில் தான் கண்டுபிடிக்க முடியும். இந்த கண்டுபிடிக்க சொல்லிக் கொடுக்கறது ஆவியானவர். இப்பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா, ஆண்டவர்கிட்ட கேட்கணும், உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்துடணும். ஆவியானவர் திறந்துடுவார். அப்போ தான் வேதத்தை ஒழுங்காக வாசிக்க முடியும். இல்லாட்டி வேதத்தை வாசிக்கிறது தப்பாக வாசிப்போம். பூமியிலே நான் பரதேசி. இது இந்த வசனமும் நம்ம உண்மையாகிறது. ஏன்னா நம்ம எத்தனை நாள் இருப்போன்றது தெரியாது. இந்த ஆபிரகாமும் பரதேசியாக சந்திரித்த வருஷங்கள் தான் சொல்லுவார். எல்லாருமே யாக்கோபும் சொல்லுவார் பரதேசியை சந்திரிச்சுன்னு. ஆனால் நல்ல பணமெல்லாம் இருந்துச்சு, அவங்களுக்கு எல்லா வித வெல்த்தும் இருந்துச்சு. ஆனால் அவங்க என்ன ஒப்புக்கொள்கிறாங்கன்னா, பூமியில் நாங்கள் டெம்பரரி ரெசிடென்ஸ், இட்ஸ் நாட் பர்மனெண்ட் ரெசிடென்ஸ் இதுதான் சொல்கிறது. ஆகவே நாங்கள் என்ன சொல்கிறது, பூமியில் நான் டெம்பரரி ரெசிடெண்ட். அதனால் உமது என்னோடய லைஃப் எங்கள் பூமியில் ஷார்ட்டு. ஆகவே உமது கற்பனைகளே எனக்கு மறையாது. ஏன்னா கற்பனையில் தான் சீக்ரெட்ஸ் இருக்குது. அவைகளை நான் கற்றுக்கொண்டால் நான் அதிகமாக வேலை செய்ய முடியும். ஆகவே எனக்கு உங்கள் கற்பனைகளே சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வசனங்கள் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.